இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா கொள் அளவுகள்னா என்ன, கொள் திறன்கள்னா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா வாயு பரிமாற்றம், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அப்படின்னா என்ன. காற்று நுண்ணறைகளே, காற்று பை வாயு பரிமாற்றத்திற்கான முதன்மை சுவாச பரப்பு, அதாவது பிரைமரி கேஸ் எக்ஸ்சேஞ்சோட ஏரியா யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆல்வியோலைன்னு சொல்லக்கூடிய காற்று பைகளை நம்ம சொல்லணும். ரத்தத்திற்கும் திசுக்களுக்கும் இடையில் கூட வாயு பரிமாற்றம் நிகழ்கிறது. இந்த தளத்தில் எளிய பரவல் சிம்பிள் டிஃப்யூஷன் சொல்லக்கூடிய முறையின் மூலம் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியன வாயு பரிமாற்றம் செய்கின்றன. இது முக்கியமான செறிவு சாய்வு அல்லது அழுத்த சாய்வு பிரஷர் ஆர் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் அடிப்படையாக கொண்டது. இந்த வாயு பரிமாற்றம் எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது அப்படின்னா நம்ம காற்று இருக்கு இல்லையா, அதோட செறிவு அடிப்படையில், அதாவது கான்சென்ட்ரேஷன் அடிப்படையில இல்ல அழுத்தத்தோட அடிப்படையில நடக்குது. இந்த வாயுக்களின் கரைதிறன் மற்றும் பரவலில் ஈடுபட்டுள்ள ஜவ்வுகளின் தடிமன் போன்ற சில முக்கியமான காரணிகள் கூட பரவுதல் வீதத்தை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு இந்த நார்மலா நடக்கக்கூடிய இந்த வாயுக்களோட பரிமாற்றத்தை தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பரவல் வாயுக்களின் கரைதிறன், ஒருவேளை ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜனோட கரைதிறன் அங்க கம்மியா இருக்கலாம், அதை பொறுத்து. இல்ல பரவலில் ஈடுபட்டுள்ள ஜவ்வுகளின் தடிமன், இப்ப ஆல்வியோலையோட சுவர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மெல்லியதா இருக்கும், அதனாலதான் ஈஸியா அந்த டிஃப்யூஷன் நடக்கும். ஒருவேளை அதோட தடிமன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் ஏதாவது ஒரு வீக்கம் ஏற்பட்டதுனாலயோ எதனாலயோ வீக்கம் தடிமன் அதிகமாயிருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுமா, பரவுதல் வீதத்தை பாதிக்கலாம். வாயுக்களின் கலவையில் ஒரு தனிப்பட்ட வாயுவால் வழங்கப்படும் அழுத்தம் பகுதி அழுத்தம் எனப்படும். தனிப்பட்ட வாயு அப்படிங்கிறது இப்ப வாயுக்களோட கலவை, நம்ம வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன், ஹைட்ரஜன் சொல்லிட்டு ஹீலியம் சொல்லிட்டு நிறைய கேசஸ் இருக்கு. அதுல தனிப்பட்ட ஒரு வாயு மட்டும் கொடுக்கிற அழுத்தத்தை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பகுதி அழுத்தம். இப்ப எக்ஸாம்பிள் ஆக்சிஜனோட அழுத்தம், ஆக்சிஜனின் பகுதி அழுத்தத்தை இந்த பீங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பார்ஷியல்னா பாதி, பகுதி. சோ பகுதி அழுத்தம் ஆக்சிஜன், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு இதை நம்ம சொல்லணும். PO2 அப்படிங்கறத பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லணும். என்றும் கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் PCO2 அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் அப்படின்றாங்க. வளிமண்டலத்தில் உள்ள இந்த இரண்டு வாயுக்களின் பகுதி அழுத்தங்கள் மற்றும் பரவலின் இரண்டு தளங்கள் அட்டவணை 1 மற்றும் படம் 3 கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம அதை பார்ப்போம். அதாவது பகுதி அழுத்தம் அப்படிங்கிறது எதை பொறுத்தது, அதாவது வளிமண்டலத்தில் இருக்கிறப்போ அதோட பார்ஷியல் பிரஷர் என்ன, நம்ம நுரையீரல்களுக்குள்ள வந்தோம்னா அதோட பார்ஷியல் பிரஷர், நம்ம ரத்தத்தில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம செல்கள்ல போனதுக்கு அப்புறம், அந்த மாதிரி 4 வகைகள்ல அதோட பார்ஷியல் பிரஷர் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். செறிவு சாய்வு அல்லது பகுதி அழுத்தம் வேறுபாட்டால் காற்று பையில், அதாவது காற்று நுண்ணறைகளில் இருந்து ஆக்சிஜன் ரத்தத்திற்குள் சென்று பின்னர் இங்கிருந்து திசுக்களை அடைகின்றன. இதனை மேலே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் உள்ள தரவுகள் தெளிவாக குறிப்பிடுகின்றன. இப்ப நமக்கு இது கொடுத்திருக்காங்க இந்த டயக்ராம். இந்த டயக்ராம்ல வந்து காற்றுப்பை மற்றும் திசுக்களுக்கு இடையே ரத்தத்தின் வழியே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடோட பரிமாற்றம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம உள்ளிழுக்கப்பட்ட காற்றுல இருந்து பார்க்கலாம். இப்ப உள்ளிழுக்கப்பட்ட காற்று நாம நாசி துளைகள் வழியா நுரையீரல்களுக்கு போயிட்டு நுரையீரல்கள்ல இருந்து எங்க போயிருக்கோம், நம்மளோட காற்று பை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்வியோலைக்கு வந்திருக்கும். அப்படி ஆல்வியோலை ரீச் பண்றப்ப அங்க ஆக்சிஜனோட பார்ஷியல் பிரஷர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 104 mmHg அப்படின்னு சொல்றாங்க. அழுத்தம், இந்த அழுத்தத்தை வச்சு குறிப்பிடுறதுனால நம்ம mmHg சொல்றோம். அடுத்து பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட பகுதி அழுத்தம் 40. அதாவது பாருங்க, உள்ளிழுக்கப்பட்ட காற்றுல யாரோட அளவு அதிகமா இருக்கு, ஆக்சிஜனோட அளவு அதிகமா இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு 40 தான் இருக்கு. இப்ப இங்க என்ன நடக்கும், உள்ளிழுக்கப்பட்ட அந்த காற்று எங்க போகும் அப்படின்னா ரத்த நுண் குழல்கள் வழியா எங்க போகுது, நம்மளோட
இடது ஆரிக்கல், நம்ம இதயத்தோட இடது பக்கம் இருக்கு இல்லையா, அந்த இடது வென்ட்ரிக்கிள் ஆரிக்கல்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு போகுது. இந்த ஏன் இங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் இந்த இடத்துக்கு உடம்புக்கு போயிட்டு இங்க இருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரிக்கல்ல இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு அது புஷ் பண்ணப்படும், அழுத்தி இது பண்ணப்படும். அப்ப வென்ட்ரிக்கிள்கள்ல இருந்து பெருந்தமனி, அதாவது மகாதமனின்னு சொல்லக்கூடிய அந்த தமனி வழியா நம்ம உடல்சார் தமனிகள்னு சொல்லுவோம். தமனிகள் அப்படின்னாவே ரத்தத்தை, அதாவது சுத்த ரத்தத்தை உடலுக்கு கொண்டு செல்லும் ரத்த குழாய்கள் அப்படின்னு அர்த்தம். அதுல ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் இருக்கு. அதுல பகுதி அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னா 104 இருந்தது, 95 குறைஞ்சிருச்சு. ஆனா கார்பன் டை ஆக்சைடு அளவு 40 மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. இப்ப இந்த தமனிகள் எங்க போயிட்டு அதோட ரத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல ரத்தத்தை திசுக்கள்னு சொல்லக்கூடிய பல செல்களால் ஆன பகுதிக்கு போகுது. அங்க ஒவ்வொரு செல்களுக்கும் என்ன பண்ணும், அந்த ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை கொடுக்குது. அதாவது இங்க நான் என்ன நடக்குன்னா, வளர்சிதை மாற்றம் மூலமா கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. சோ இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்க போயிடுச்சு, ரத்தத்துக்கு போயிடுச்சு. அங்க இருந்த ஆக்சிஜன் எங்க வந்துருச்சு, நம்மளோட செல்களுக்கு வந்துருச்சு. எதுக்கு, வளர்சிதை மாற்ற வினைகளை செய்வதற்கு ஒரு மூலப்பொருளா ஆக்சிஜன் எடுத்துக்கிச்சு. இப்ப இங்க என்னாச்சு, இது வரைக்கும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமா இருந்தது. இந்த செல்களுக்கு தாண்டி போறப்ப ஆக்சிஜன் அற்ற ரத்தம் இல்ல ஆக்சிஜன் குறைந்த ரத்தமா மாறிடுச்சு. அதை எடுத்துட்டு போற ரத்த குழாய்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிரைகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க பார்த்தோம்னா PO2, அதாவது பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு வந்துருச்சுன்னா 40, பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 45. அதாவது ஆரம்பத்துல வளிமண்டலத்துல இருந்து நம்ம நுரை ஆல்வியோலைக்குள்ள வந்ததுல இருந்து 40 மெயின்டைன் ஆயிட்டு இருந்தது, 45 மாறிடுச்சு. என்ன காரணம், திசுக்கள்ல இருந்த அந்த கார்பன் டை ஆக்சைடு புதுசா என்ன ஆயிடுச்சுங்க, இன்க்ளூடட் ஆயிடுச்சு. அப்படி இன்க்ளூடட் ஆனது எங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நேரா சிரைகள் வழியா நம்மளோட வலது ஆரிக்கிள்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போகுது. இப்ப வலது ஆரிக்கிள்கள்ல இருந்து வலது வென்ட்ரிக்கிள்களுக்கு போகும். அங்க இருந்து எங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா திரும்ப நுரையீரல் தமனி மூலமா திரும்ப நுரையீரலுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. நுரையீரல் தமனி மூலமா நுரையீரலுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஏன் நுரையீரலுக்கு எடுத்து செல்லப்படுது, ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை திரும்ப ஆல்வியோலை மற்றும் ரத்த குழாய்களுக்கு நடுவுல ஏற்படுற வாயு பரிமாற்றம் மூலமா ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமா மாற்றுவதற்காக எடுத்து செல்லப்படுகிறது. சோ இதுதான் நம்ம உடல்ல நடக்கிற சுவாசத்துக்கு அப்புறம், அதாவது நுரையீரல்களுக்கு அப்புறம் நம்ம உடலுக்கும் காற்று பைக்கும் நடக்கூடிய வாயு பரிமாற்றம். அத நமக்கு இந்த சிம்பிளா ஒரு டயக்ராம் மூலமா கொடுத்துட்டாங்க. சோ இதுதான் நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து ரத்த பார்ஷியல் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இங்கேயே நம்ம பார்த்தாச்சு. இப்போ கார்பன் டை ஆக்சைடுக்கு எதிர் திசையில் ஒரு செறிவு சாய்வு அல்லது அழுத்த வேறுபாடு அமைந்துள்ளது. அதாவது திசுக்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு ஆனது ரத்தத்திற்கும் பின்னர் ரத்தத்திலிருந்து காற்றுப்பை அல்லது காற்று நுண்ணறைகளுக்கும் பரிமாற்றம் அடைகிறது. இதை நம்ம எதுல பார்த்துட்டோம், நம்ம டயக்ராம்லயே பார்த்துட்டோம். இப்ப நமக்கு அது ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் மற்றும் பகுதி அழுத்தம் மற்றும் வளிமண்டல வாயுக்களுடன் ஒரு ஒப்பீடு. இப்ப நமக்கு 2 தான் கொடுத்திருக்காங்க, யார் யாரு, ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இப்ப வளிமண்டல காற்றுல எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனோட அளவு 159 இருக்கு. அதுவே கார்பன் டை ஆக்சைடுன்னு பார்த்தோம்னா 0.3 இருக்குது. இதுவே நம்மளோட காற்று பைக்கு வந்தப்ப 104 இருந்தது, அப்புறம் 40 குறைஞ்சிரும். எங்க, அந்த திசுக்களுக்கு இடையே போறப்ப. அடுத்து ஆக்சிஜன் இருக்கிறப்ப அது என்னவா மாறிடும், 104 இருந்தது 95 மாறிடும். அப்புறம் திசுக்களுக்கு போனப்ப 40 மெயின்டைன் ஆயிக்கும், யாரு, ஆக்சிஜன். அதுவே கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்துல 0.3 இருந்தது, நம்ம காற்று பைக்கு வந்தோம்னா 40, ஆக்சிஜன் இதுலயும் 40 தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்ப வந்து திசுக்கள் கூட சேருதோ அப்பதான் அது என்னவா மாறிடும், 45 அதிகமாயிடும். அதாவது அசுத்த ரத்தத்துல 45, அசுத்த ரத்தத்துல கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாகவும் ஆக்சிஜனோட அளவு குறைவாகவும் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திசுக்களில் கார்பன் டை ஆக்சைடின் கரைதிறன் ஆக்சிஜனை விட 20 இருந்து 25 மடங்கு அதிகமா. நார்மலா நம்ம சொன்னோம் நீர்ல வந்து ஆக்சிஜன் தான் சீக்கிரமா கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா திசுக்களில் கார்பன் டை ஆக்சைடோட கரைதிறன் ஆக்சிஜனை விட கிட்டத்தட்ட 20 இருந்து 25% மடங்கு அதிகம் என்பதால் கார்பன் டை ஆக்சைடின் அளவு ஒரு அலகு ஜவ்வு பரவல் வேறுபாட்டிற்கு ஒப்பிடும் போது
பகுதி அழுத்தம் கார்பன் டை ஆக்சைடை விட என்னவா இருக்கு, அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா அதோட கரைதிறன் அதிகமா இருக்கு. அதனால பரவல் சவ்வு 3 முக்கிய அடுக்குகளால் ஆனது. அதாவது காற்று பையின் மெல்லிய செதில் படர் மேற்தோல், அதாவது அந்த செவ்வருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த காற்று பையோட சுவர் ஜவ்வு, அது பார்த்தோம்னா ஸ்குவாமஸ் எபித்தீலியம்னு சொல்லுவோம். அந்த காற்று பையின் மெல்லிய நுண்குழல்களில் எண்டோதிலியம் மற்றும் இவைகளுக்கு இடையில் அடித்தள பொருள், அதாவது பேஸ்மெண்ட் மெம்பரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, இருப்பினும் அதன் மொத்த தடிமன் 1 மில்லிமீட்டருக்கும் குறைவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஆரம்பத்திலே படிச்சிட்டோம், சுவாச திறனை 2 விஷயம் தடைப்படுத்தலாம். ஒண்ணு கரைதிறன், இன்னொன்னு வந்து அந்த தடிமன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கரைதிறன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடோட கரைதிறன் தான் அதிகமா இருக்கு. அப்போ அதே சமயத்துல பரவல் சவ்வுல பார்த்தோம் அப்படின்னா, அதாவது காற்று பையோட சுவர் ஸ்குவாமோஸ் எபித்திலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்புற எபித்திலியத்தையும் உள்ள எண்டோத்திலியமும் நடுவுல பார்த்தோம்னா பேஸ்மெண்ட், அதாவது அடித்தள பொருளாலையும் ஆனது. இத்தனை 3 பொருட்களை 3 ஜவ்வுகளால் ஆனாலும் அதுல வந்து பார்த்தோம்னா 1 மில்லிமீட்டருக்கும் கம்மியா தான் இருக்குமா அதோட தடிமன். சோ அவ்வளவு 1 மில்லிமீட்டருக்கும் கம்மியா இருக்கு அப்படின்னா அதோட சவ்வோட இது பார்த்துக்கோங்க தடிமனை. அந்த அவ்வளவு கம்மியா இருக்கனாலதான் அங்க என்ன நடக்குதுன்னா ஈஸியா பரவல் நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க. எனவே நம் உடலில் உள்ள அனைத்து காரணிகளும் காற்று பையில் இருந்து திசுக்களுக்கு நிகழும் ஆக்சிஜன் பரவல் மற்றும் திசுக்களிலிருந்து காற்று பைக்கு நிகழும் கார்பன் டை ஆக்சைடு பரவல் போன்றவைகளுக்கும் சாதகமாக இருக்கு. எது, அந்த மெல்லிய சுவர் 1 மில்லிமீட்டருக்கும் குறைவாக இருப்பது சாதகமாக இருக்கு. எதுக்கு, ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பரவல். இப்ப இததான் நமக்கு காட்டுறாங்க. இங்க ரெட் கலர்ல காமிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட காற்று பை சுவர் 1 செல் தடிமன். இப்ப காற்று, ரத்த தந்துகிகள், இதெல்லாம் ரத்தத்தோட தந்துகிகள், அதாவது குட்டி ரத்த குழாய்கள் அப்படின்னு சொல்லலாம். உள்ள பார்த்தோம்னா குட்டி குட்டியா இருக்கிறது என்னது, ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இதுதான் என்னது, காற்று பை. இந்த காற்று பையோட மெல்லிய சுவர், இந்த மெல்லிய சுவர் தான் என்ன சொன்னோம், 3 அடுக்கு சுவர்களால் ஆனது அப்படின்னு சொன்னோம். ஒண்ணு வெளி பக்கத்துல இருக்க ஸ்குவாமோஸ் எபித்தீலியம் அப்படின்னாவே வெளியே இருக்கிறது எபித்தீலியம். உள்புறத்துல இருந்தா அது பேரு எண்டோதீலியம். இதுவே நடுவுல இருந்தா அடித்தள பொருள். 2க்கும் நடுவுல இருந்தா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், அடித்தள பொருள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி 3 வகையான சவ்வுகளால் அது ஆக்கப்பட்டிருந்தாலும் அதோட எப்படி இருக்கு, அதோட தடிமன் கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம், காற்று பைய பரவல் காற்று வாயு பரிமாற்றம் நடைபெறுவதற்கான முக்கியமான தளம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நெக்ஸ்ட் டாபிக், வாயுக்கள் கடத்தப்படுதல். இப்ப நம்ம சுவாசிக்கிறதுனால என்ன ஆகுது, வளிமண்டலத்துல இருக்க காற்று நுரையீரலுக்கு போகுது, அங்க இருந்து வாயு பரிமாற்றம் மூலமா ரத்தத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டோம். இப்ப ரத்தத்துல இருந்து நம்ம உடல் முழுக்க எவ்வாறு கடத்தப்படுது அப்படிங்கிறதுதான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். வாயுக்கள் கடத்தப்படுதல். வாயுக்கள் கடத்தப்படுதல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கடத்துதலில் ஊடகமாக திகழ்வது என்னது, ரத்தம். ரத்தத்தில் உள்ள ரத்த சிவப்பு பணுக்களின் மூலம்தான் சுமார் 97% ஆக்சிஜன் என்ன பண்ணுதான், கடத்தப்படுகிறது. அப்ப ரத்தத்தில் இருக்க சிவப்பணுக்கள்னு சொல்லக்கூடிய ஆர்பிசி மூலமா தான் 97% ஆக்சிஜன் கடத்தப்படுது. அப்ப மிச்சம் 3% எதனால கடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கரைந்த நிலையில் பிளாஸ்மா வழியாக கடத்தப்படுகிறது. நம்ம ரத்தத்துல வந்து ரத்த சிவப்பணுக்கள் மட்டும் இல்ல, பிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளும் இருக்கு. சோ அந்த பொருள்ல பார்த்தோம் அப்படின்னா கரைந்த நிலையில் அந்த பிளாஸ்மா கரைந்த ஒரு செமி சாலிட்னு சொல்லுவான். அந்த கரைந்த நிலையில இந்த ஆக்சிஜன் அது கூடயும் போகுது. எத்தனை % தான், 3% கடத்தப்படுது. அப்ப கிட்டத்தட்ட 20 இருந்து 25% கார்பன் டை ஆக்சைடு ஆர்பிசியால கடத்தப்படுது. அப்ப மிச்சம் இதில் 70% பைகார்பனேட், முக்கியமா இந்த பைகார்பனேட்னு சொல்லக்கூடிய HCO3 இந்த வடிவத்துல கடத்தப்படுது. அப்ப மிச்ச 7% கரைந்த நிலையில் பிளாஸ்மா மூலம் கடத்தப்படுகிறது.
அப்ப 20, 70, 25 வச்சுக்கிட்டா கூட 5-7%. அதாவது 20, 25 அப்படின்னா மிச்சம் 5% எதால கடத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கரைந்த நிலையில் பிளாஸ்மா மூலமாக கடத்தப்படுகிறது. இதுல மெஜாரிட்டியா கார்பன் டை ஆக்சைடு எதன் மூலம் கடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பை கார்பனேட் வடிவத்தில் கடத்தப்படுகிறது. இப்ப ஆக்சிஜன் கடத்தப்படுது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஆக்சிஜன் எவ்வாறு கடத்தப்படுகிறதுங்கிறத பார்க்க போறோம். இப்ப ஹீமோ நம்ம சொல்லிட்டோம் ரத்த சிவப்பணுக்கள் மூலமா கடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டோம். ரத்த சிவப்பணுக்கள் அப்படிங்கிறது ஏன் சிவப்பணுவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிகப்பு கலர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய ஒரு நிறமி இருக்கனால, ஹீம் அதாவது குளோபின் அப்படிங்கிறது புரதம், ஹீம்ங்கிறது நிறமி, அந்த நிறமி மூலமா தான் அது சிகப்பு கலர்ல இருக்கு. இப்ப ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது அதுல ஹீம்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு அப்படின்ற ஒரு தனிமத்தை குறிக்குது. சிவப்பு நிறம் கொண்ட ஒரு நிறமி ஆகும். ஹீமோகுளோபின் என்பது இரும்பை பெற்றுள்ள ஒரு சிவப்பு நிறம் கொண்ட ஒரு நிறமி. இது ரத்த சிவப்பணுக்களில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ரத்த சிவப்பணுக்கள்ல காணப்படுது. ஏன் அப்படின்னா சிவப்பணு அப்படின்னாவே அது சிகப்பு கலர்ல இருக்கனாலதான் சிவப்பணுன்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன் அது சிகப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறமி இருக்கனாலதான் அது சிகப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ சிவப்பணுக்களில் காணப்படும் இந்த ஆக்சி ஹீமோகுளோபினை உருவாக்க ஆக்சிஜன் ஹீமோகுளோபினுடன் மீளக்கூடிய வகையில என்ன பண்ணிருக்கோம், மீளக்கூடிய வகையில் பிணைக்க இயலும். மீளக்கூடிய வகைனா திரும்ப எப்படிப்பா ஆக்சிஜன் இப்ப ஆக்சி ஹீமோகுளோபினா மாத்தணும்னா ஆக்சிஜன் பிளஸ் ஹீமோகுளோபின் அப்படின்னு HB அப்படிங்கிறது ஹீமோகுளோபினை குறிக்கும். சோ ஆக்சிஜன் பிளஸ் ஹீமோகுளோபின் என்னவாகுது, ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்னு மாறுதான். அப்படி மாறுற இந்த ஆக்சி ஹீமோகுளோபின் திரும்பவும் என்னவா மாற முடியுமா, ஆக்சிஜன் பிளஸ் ஹீமோகுளோபினா திரும்ப ரெண்டா பிரிக்கப்பட முடியும். அத பேருதான் மீளக்கூடிய வகை அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஒவ்வொரு ஹீமோகுளோபினும் அதிகபட்சமாக 4 ஆக்சிஜன் மூலக்கூறுகளை பெற்றுள்ளன. 4 ஆக்சிஜன் மூலக்கூறுகள்னா என்னது, O2. ஆக்சிஜன் ஆட்டம் அப்படின்னா என்னது, O. அதாவது ஓங்கிறது ஆக்சிஜன் அணுன்னு சொல்லுவோம். மூலக்கூறுனா ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுக்கள் இணைந்து உருவாகுதுதான் மூலக்கூறு. அப்ப ஆக்சிஜன் மூலக்கூறுகளை அப்படின்னா O2 எத்தனை வச்சிருக்கா, 4. அதிகபட்சமாக 4 ஆக்சிஜன் மூலக்கூறுகளை யாரால ஏற்றுக்க முடியும், நம்மளோட ஹீமோகுளோபினால ஏத்துக்க முடியும். ஒரு ஹீமோகுளோபினால 4 ஆக்சிஜன் மூலக்கூறுகளை ரத்தத்தின் வழியா கடத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆக்சிஜன் ஹீமோகுளோபினுடன் இணைந்து முக்கியமாக ஆக்சிஜனின் பகுதி அழுத்தத்துடன் தொடர்புடையது. ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட சேர்றது எதை பொறுத்தது அப்படின்னா ஆக்சிஜனோட பகுதி அழுத்தத்தை பொறுத்தது. ஏன் அப்படின்னா ஆக்சிஜனோட பகுதி அழுத்தம் அதிகமா இருந்தாதான் என்ன பண்ண முடியும், ஹீமோகுளோபினோட சேர முடியும். ஆக்சிஜனோட பகுதி அழுத்தம் குறைஞ்சிருச்சு, அதாவது ஆக்சிஜன் அற்ற ரத்தமா மாறிடுச்சு அப்படின்னா ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட சேர முடியாது. இப்போ கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம், ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவு மற்றும் வெப்பநிலை போன்ற காரணிகளும் ஆக்சி ஹீமோகுளோபினோடு இணைவதில் தலையிடுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தடுக்குது அப்படின்றா. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை, ஒருவேளை கார்பன் டை ஆக்சைடோட பகுதி அழுத்தம் அதிகமா இருக்குதுன்னா அப்படி அது என்ன ரத்தம் ஆயிடும், ஆக்சிஜன் குறைந்த ரத்தமா மாறிடும். அது குறைக்குது. இன்னொன்னு ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவு, அதாவது pH, ரத்தத்தோட pH, இன்னொன்னு வெப்பநிலை. இது மூணுமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சி ஹீமோகுளோபின் உருவாவதை தடுக்கிறது. அப்ப ஆக்சிஜனின் பகுதி அழுத்தத்திற்கு எதிராக ஹீமோகுளோபினின் ஆக்சிஜனுடனான செறிவு விழுக்காட்டை வரைபடத்தில் வரையும் பொழுது நமக்கு எஸ் வடிவ ஒரு கிராஃப் கிடைச்சாவே அதை என்னன்னு சொல்லுவோம், சிக்மாய்டு கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிக்மாய்டு வளைகோடு கிடைக்கிறது. இந்த வளைவு ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் பிரிகை வளைவு என்று அழைக்கப்படுகிறது. பிரிகை வளைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் டிசோசியேஷன் கர்வ் அப்படின்னு அது சொல்லுவோம். ஏன் அந்த கிராஃப் நம்ம அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிக கார்பன் டை ஆக்சைடோட பகுதி அழுத்தம், அதிக ஹைட்ரஜன் அயனி அடர்த்தி ஆகியவை ஆக்சிஜனை குளோபினோடு ஹீமோகுளோபினோடு இணைவதுல முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்றாங்க. யாரு, அதிக கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம், அதிக ஹைட்ரஜன் அயனிகளோட அடர்த்தி, அப்புறம் இணைவதில் ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணுது, இப்ப ஆக்சிஜனோட இது ஆக்சிஜனோட பகுதி அழுத்தம், அதாவது பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன். இந்த இடத்துல ஹீமோகுளோபினில் ஆக்சிஜனின் செறிவு, அதாவது ஒரு ஹீமோகுளோபின்
எத்தனை ஆக்சிஜனை எடுத்துக்குன்னு சொன்னோம்? ஒரு 4 மூலக்கூறுகளை ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப ஆக்சிஜனோட பகுதி அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க ஹீமோகுளோபினில் ஆக்சிஜனின் செறிவு விழுக்காடும் என்ன ஆயிட்டே இருக்கு? அதிகரிச்சுட்டே போகுது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பகுதி அழுத்தம் ஒரு ஸ்டேபிள் நிலையான இடத்துக்கு வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ்னு சொல்லக்கூடியது ரெண்டுமே தனித்தனியா பிரிஞ்சிடும். அந்த நிலை வந்தோம்னா அப்படியே கீழே வந்துடும். சோ இதனால இது பார்க்க பாத்தீங்கன்னா எஸ் ஷேப்ல இருக்கனால இதை நாம என்னன்னு சொல்றோம்? சிக்மாய்டு வளைவு கோடு அப்படின்னு சொல்றோம். சிக்மாய்டு வளைவு கோடு. இப்போ காற்று பைகள்ல நெக்ஸ்ட் காற்று பைகளில் உள்ள அதிக ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் மற்றும் குறைந்த கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம், குறைவான ஹைட்ரஜன் அயனி அடர்த்தி போன்றவை அனைத்தும் ஆக்சிஜன் உருவாவதற்கான சாதகமான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம முன்னாடியே சொன்னோம் கார்பன் டை ஆக்சைடோட பகுதி அழுத்தம் பகுதி அழுத்தம், அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? செறிவு, லாஸ்டா வெப்பநிலை. யாரோட செறிவு? ஹைட்ரஜன் அயனிகளோட செறிவு மற்றும் வெப்பநிலை என்ன பண்ணும்? ஆக்சி ஹீமோகுளோபினா கன்வெர்ட் ஆகுறத தடுக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்ப அது ஆப்போசிட். குறைந்த கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம், குறைந்த ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவு, குறைந்த வெப்பநிலை, இந்த மாதிரி இருந்தா ஆக்சி ஹீமோகுளோபின் உருவாவதை அவை என்ஹான்ஸ் பண்ணும், அதாவது சாதகமாக்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திசுக்களில் குறைவான ஆக்சிஜன் குறைவான ஆக்சிஜனின் பகுதி அழுத்தம், அதிகமான கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம், பாருங்க என்ன வேர்ட் கொடுத்திருக்காங்க? அதிகமான கார்பன் டை ஆக்சைடின் பகுதி, அதிக ஹைட்ரஜன் அயனி செறிவு, அதிக வெப்பநிலை, இதெல்லாம் என்ன பண்ணும்? ஆக்சி ஹீமோகுளோபின் பிரிவதற்கு, அதாவது டிசோசியேஷன். ஆக்சி ஹீமோகுளோபினா இருந்தது HCP, அதாவது ஹீமோகுளோபின் பிளஸ் ஆக்சிஜனா பிரியறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது நுரையீரலின் மேற்பரப்பில் உள்ள ஹீமோகுளோபினுடன் ஆக்சிஜன் கட்டுண்டு இருப்பதையும் மற்றும் திசுக்களில் இருந்து பிரிகை அடைதலையும் தெளிவாக குறிக்கிறது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நுரையீரலோட மேற்பரப்புல ஹீமோகுளோபின் என்ன பண்ணும்? ஆக்சிஜனோட சேர்ந்துட்டு அதுவே திசுக்களுக்கு போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அங்க இருக்க ஆக்சி ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் பிளஸ் ஹீமோகுளோபினா பிரிஞ்சுதான் ஆக்சிஜனை எங்க அனுப்புது? செல்லுக்குள்ளையும் கார்பன் டை ஆக்சைட திரும்ப ரத்தத்துக்கும் கொண்டு வருது. இயல்பான உடலியல் நிலைமைகளின் கீழ் ஒவ்வொரு 100 மில்லி லிட்டர் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமும் சுமார் 5 மில்லி லிட்டர் அளவு ஆக்சிஜனை திசுக்களுக்கு வழங்க முடியும். அதாவது 100 மில்லி லிட்டர் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா 5 மில்லி லிட்டர் அதுல என்னதான் இருக்குமா? திசுக்களுக்கு 100 மில்லி லிட்டர் ஆக்சிஜன் அந்த ரத்தத்துல இருந்தாலும் ஒரு சர்க்குலேஷன் அப்போ 5 மில்லி லிட்டர் தான் அதால வழங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் எவ்வாறு கடத்தப்படுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்தோம். இப்ப கார்பன் டை ஆக்சைடு எவ்வாறு கடத்தப்படுது? கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுதல். இப்ப ஹீமோகுளோபினுடன் இணைந்த நிலையில சுமார் 20ல இருந்து 25% தான் என்ன பண்ணுமா? ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடை கடத்த முடியும்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் 70% எதால கடத்தப்படும்? பைகார்பனேட்னு சொல்லக்கூடிய ஃபார்மால கடத்தப்படும். மிச்சம் இருக்க 5 to 7% பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில போகும்னு சொன்னோம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 20ல இருந்து 25% கார்பன் டை ஆக்சைடு ரத்த சிவப்பணுக்களோட இணைந்து கார்பமினோ ஹீமோகுளோபின் அப்படின்னா கன்வெர்ட் ஆகும். அதாவது HbCO2 கன்வெர்ட் ஆகுது, கூட்டு பொருளாக கடத்தப்படுகிறது. இந்த பிணைப்பு கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தத்துடன் தொடர்புடையது. ஆக்சிஜனின் பகுதி அழுத்தம் இந்த பிணைப்பை பாதிக்கும் முக்கிய காரணி. அதாவது எதோட பகுதி அழுத்தம் அதிகமா இருக்கோ அதோட தான் ஹீமோகுளோபின் போயிட்டு ஜாயின் ஆகும். ஒருவேளை ஆக்சிஜனோட பகுதி அழுத்தம் அதிகமா இருந்தா அங்க ஆக்சி ஹீமோகுளோபினோ, இல்ல கார்பன் டை ஆக்சைடோட பகுதி அழுத்தம் அதிகமா இருந்தா கார்பமினோ ஹீமோகுளோபினாவோ கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. திசுக்களில் கார்பன் டை ஆக்சைடோட பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது ஆக்சிஜனின் பகுதி அழுத்தம் அங்க குறைவாக இருக்கும். அப்ப என்ன நடக்குது? கார்பன் டை ஆக்சைடின் பிணைப்பு அந்த இடத்துல அதிகமா ஏற்படுது. அதாவது திசுக்களுக்கு அவை ரத்தத்தை கொண்டு சேர்த்தனான அங்க என்ன நடக்கும்? ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும்? ரிலீஸ் பண்ணிடும்.
அப்ப யாரோட பகுதி அழுத்தம் அங்க அதிகமா இருக்கு? கார்பன் டை ஆக்சைடோட பகுதி அழுத்தம் அதிகமா இருக்கு, ஆக்சிஜனோட பகுதி அழுத்தம் குறைவா ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாரோட பிணைப்பு அதிகமாக இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடோட பிணைப்பு தான் அதிகமா இருக்கு. அதே சமயம் காற்று பையில் அதிகமான ஆக்சிஜனின் பகுதி அழுத்தம் மற்றும் குறைவான கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தமாக இருக்கும் பொழுது கார்பமினோ ஹீமோகுளோபின் இருந்து கார்பன் டை ஆக்சைடு அதாவது HbCO2 கார்பமினோ ஹீமோகுளோபினா இருந்தது Hb அதாவது ஹீமோகுளோபின் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடா முடிஞ்சிருது. அதாவது திசுக்களில் பிணைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபின்ல இருந்து காற்று பைக்கு கடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப காற்று பைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த காற்று பைக்கு போறப்போ இங்க என்ன நடக்குதுன்னா கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் சொல்லக்கூடிய ஒரு ரத்த சிவப்பணுக்கள்ல இருக்கிறது ஒரு கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் இது ஒரு என்சைம். இந்த நொதி யார் இந்த நொதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நொதி தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா திசுக்களில் பிணைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபின் இருந்து காற்று பைக்கு கடத்தப்படுறப்போ கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் எனப்படும் நொதி அதாவது என்சைம் ரத்த சிவப்பணுக்களில் அதிகமாகவும் மற்றும் ரத்த பிளாஸ்மாவில குறைந்த அளவிலும் இருக்கு. ஏன் ரத்த சிவப்பணுக்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரத்த சிவப்பணுக்கள்ல இருக்கிற இந்த கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் தான் என்ன பண்ணுதா நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபின் கூட ஒற்றப்ப அதை என்ன பண்ணும் பிரிச்சு விடும் இல்ல சேர்த்து விடும், ரெண்டுல ஏதாவது ஒரு வேலை. இந்த கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் 2 வகைகளிலும் வினை புரிய உதவுகிறது. என்னடா இந்த 2 வகைகள்ல வினை புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு நீர் கூட இருக்கிறப்ப இந்த கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் அதை H2CO3 மாத்திடுது. H2CO3 மாத்துது. இததான் நம்ம என்னன்னு சொல்றோம் கார்போனிக் பைகார்பனேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த பைகார்பனேட் என்ன ஆகுதுன்னா திரும்ப HCO3 மைனஸ் பிளஸ் H+ மாறிடுது. எப்போ இது ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். TNPSC டெட் நியமன தேர்வு PC SI TRB அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.